ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் பார்க்க போறோம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த சமயத்துல முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதுதான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ 2024 அதிகமா பயன்படுத்தின ஒரு வேர்டு, அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா பிரெயின் ராட். ஸோ என்ன பிரெயின் ராட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு கிளிப் தான் இது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வந்து அந்த அமைப்பு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 2024 ஆண்டுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதை வெளியிட்ட அமைப்பு என்ன? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை தான் 2024ல மக்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் கலந்துருக்காங்கன்னு பாருங்க. வாக்கெடுப்புல 37,000 பேரு. இந்த பங்கேற்றவங்கள அதிக வாக்குகள் வந்து பார்த்தது இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து அதிகமான ஓட்ஸ் வந்து பெற்றிருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னா வந்துட்டு அதனால இது 2024 வார்த்தைக்காக வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட் அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 1 இயர்ல 2023 அண்ட் 24 இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த சொல்லோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகம்? 230. ஸோ 200% மேல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பிரெயின் ராட்? பிரெயின் ராட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, நம்மளோட மனநிலையும் நம்மளோட அறிவு சார்ந்த அந்த இன்டலெக்சுவலும் வந்து ரொம்பவே மோசமடைகிறது தான். அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் வந்து பிரெயின் ராட். ஓகே, ஸோ நம்ம மனநிலை அறிவு சார்ந்த நிலை வந்து ரொம்பவே மோசமடைவதை குறிக்கிறது தான் இந்த சொல். ஓகேவா? ஏன் இது ஆகுது? ஏன் மனநிலையும் அறிவு சார்ந்த நிலையும் நமக்கு மோசமடைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம அதிகமா என்ன பண்ணிக்கிறோம்னா உள்வாங்கிக்கிறோம். அதனால என்ன ஆகுது? நம்ம அறிவா யூஸ் பண்ற சிந்தனை எல்லாம் மழுங்கடிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரூப் 2A வந்து ரீசனிங் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ரவுண்டா சிட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு என்ன, ரைட் சைடு யார் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அந்த லாஜிக்கல் சிந்தனையே மழுங்கடிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. நாட் ஓன்லி லாஜிக்கல் சிந்தனை, ஜென்ரலாவே ஒரு இன்டலெக்சுவல் திங்கிங்கே நமக்கு இருக்கிறது இல்லை. அது சுத்தமாவே மழுங்கடிக்கப்படுகிறது. எதனால? தேவையில்லாத தகவலை உள்வாங்கறதுனால. எப்படி தேவையில்லாத தகவல்? வாட் இஸ் தட்? என்ன தேவையில்லாத தகவல்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சமூக வலைதளங்களை மீடியா, சோசியல் மீடியால ரொம்ப அதிகமா பயனற்ற வகையில நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஸோ இதன் மூலமாக நம்ம ஐ நர்வ்ஸ் மூலமாக நம்ம பிரெயின் வந்து பாதிக்கப்படுது. அதனால நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு இல்ல அறிவு சார்ந்த விஷயத்துக்கு யோசனையே பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்ம மழுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரெயின் ராட் அப்படிங்கிற ஒரு வேர்டு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஷார்ட் பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாமே தான் வந்து இந்த பிரெயின் ராட்டுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்சடான ஒரு சிந்தனைக்கு வந்து உங்களுக்கு வர அந்த பிரெயின் ராட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியான முக்கியத்துவம் தான் வந்து கொடுக்கும். சவாலான சிந்தனைகளுக்கு குறைந்த முக்கியத்துவம். ஒரு பசில் சால்விங்கோ இல்ல ஒரு டைரக்ஷன்ஸோ இல்ல மேக்ஸ் ப்ராப்ளம்ஸோ இல்ல சயின்ஸ் டாபிக்ஸோ, ஸோ வாட் எவர். ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த நிலையை வந்து நம்ம யோசிக்கிறதே ரொம்ப குறைவா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து விஷயம். அதுக்கு வந்து குறைந்த முக்கியத்துவம் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால வந்து இந்த வார்த்தையை வந்து 2024ல வந்து அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பிரெயின் ராட்டோட சென்சஸ்லயும் அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 1854ல தான் இந்த வேர்டையே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 1854 வந்து ஒரு ஊட்ஸ் டிஸ்பேட்ச் வந்துருக்கு இல்லைங்களா? எஜுகேஷனுக்கான ஊட்ஸ் டிஸ்பேட்ச். ஓகே, இதை நீங்க கமெண்ட்ல போடுங்கன்னு கேட்கலான்ட்டு வந்து 1854 போடணும்னு பார்த்தோன்னே ஊட்ஸ் டிஸ்பேட்ச் நான் வந்துச்சு. ஓகே, எனக்கு ஹண்டர் குழுவோட வருஷம் வந்து போடுங்க. ஓகே, ஹண்டர் குழுவோட வருஷம் கமெண்ட்ல வந்து போடுங்க. சரிங்களா? இது வந்து வால்டர் அப்படிங்கிற புத்தகத்துல, எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு? வால்டர்ங்கிற புத்தகத்துல. கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். வால்டர்ங்கிற புத்தகத்துல எழுத்தாளர்கள் டேவிட் தாரோ அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹென்ரி டேவிட் தாரோ வந்து இது பயன்படுத்தியிருக்காங்க. சோ அந்த சொல் என்ன? பிரெயின் ராட். இப்போ நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. எவ்வளோ டைம் வந்து நீங்க அதிகமா சோசியல் மீடியாஸ் பாக்குறீங்க? எவ்வளோ டைம் வந்து நீங்க அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க? படிக்கிறதுல இருந்து நீங்க கான்சென்ட்ரேட் டிவியேட் ஆகி எவ்வளோ டைம் வந்து நீங்க சோசியல் மீடியால ஸ்பெண்ட் பண்றீங்க? இல்ல இதுல இருந்து என்னால வெளியே வர முடிஞ்சிச்சு, இவ்வளோ நாள நான் வெளியே வந்துட்டேன்,
இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்கும் யூஸா இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்? இப்ப இருந்து நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சார்ட் மாரி போட்டு, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இதுதான் பண்றோம். இத முடிக்கிறோம் அப்படிங்கிற மாரி நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த டைம்ல இந்த டைம் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம். இந்த டைம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். அட்லீஸ்ட் யூ கேன் டேக் அ ரெஸ்ட். ரெஸ்ட் இன் த சென்ஸ் நீங்க டிவி பார்க்கிறதோ, இல்ல மொபைல் நோண்டுறதோ கிடையாது. ரெஸ்ட் இந்த டைம் நீங்க வந்து குட்டி ஸ்னாப் எடுத்துக்கலாம். நீங்க குட்டியா கொஞ்சம் நேரம் தூங்கலாம். இல்ல அப்டின்னா கொஞ்சம் வெளிய வாக் போங்க. இல்ல அப்டின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க சாப்பிடலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி இல்லைன்னா வீட்ல ஹெல்ப் பண்ணலாம் அம்மாக்கோ, இல்ல இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க என்கேஜ்ட் ஆயிக்கோங்க. அதுதான் வந்து குட்டியா நீங்க பிரேக் எடுத்துக்கிறது படிக்கிறதுல இருந்து. சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாதீங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடியூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எப்போ 4 மணி நேரம் நான் ஒரு நாள்ல சோசியல் மீடியால ஸ்பெண்ட் பண்ணேன்னா, அடுத்த நாள் வந்து 3 ஹவர்ஸா குறைங்க. அப்புறம் ஒரு வாரத்துல 2 ஹவர்ஸா குறைங்க. அப்புறம் 1 ஹவரா குறைங்க. அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் பாருங்க. சுத்தமா பார்க்க வேணாம்னு சொன்னா, ஸோ இந்த டைம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்ஸ் தான். குரூப் 4 இருக்கு. குரூப் 2, 2A, குரூப் 1. ஸோ இதுக்கு வந்து 2025 வந்து நீங்க டார்கெட்டா வைங்க. ஓகேயா? ஸோ இதான் வாட்ஸ்அப் நம்பர். சப்போஸ் நெறைய பேர் வந்து அ இந்த மாரி நீங்க சொல்லுவாங்க. ஒருத்தங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க எழுதுன அந்த சார்ட்ட வேணா இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிருங்க. ஓகேவா? அப்புறம் வந்து அந்த சார்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? அப்படிங்கிறத நீங்க டிக் பண்ணி எனக்கு நீங்க அனுப்பிச்சுருங்க. ஓகே. இந்த மாரி ஒரு 21 டேஸ் நமக்கு தான் தெரியுமே 21 டேஸ் நீங்க எத ஃபாலோ பண்ணாங்கனாலும் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க? அப்படின்னா நீங்க வேக் அப் டைம் போட்டுக்கிறீங்க. இந்த ஒண்ணு சார்ட்ல ஒண்ணும் கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறீங்க அவ்வளோதான். ஸோ வேக் அப் டைம் போட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த டைம்ல இந்த டைம் இதான் படிச்சீங்க. படிக்கணும்னு நீங்க உங்களோட பிளான் ஒரு சைடு, அத நீங்க கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்களா? அதுல என்ன டிஸ்டர்ப் ஆச்சு அப்படிங்கிறதும், சோசியல் மீடியா டைமையும் நீங்க போடுறீங்க. டே 1ல இருந்து டே 21 வரையும் நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஸோ பிரெயின் ராட் இந்த பொசிஷனுக்கு நம்மளே இருக்கக்கூடாது. இந்த பிரெயின் ராட் பொசிஷனுக்கு நம்ம வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு அலர்ட்டாவும் நீங்க இந்த பதிவு எடுத்துக்கலாம். இல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸாவும் நீங்க எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.